அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் 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 கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் 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 அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் கோர்ப்பமாக இருந்தாலும் முடிவு சம்பளமாக இருக்கும் கோர்ப்பமாக இருந்தாலும் முடிவு சம்பளமாக இருக்கும் உன்னை பகைத்தவர்கள் வெட்கத்தாலே மூடுவார் உன்னை பகைத்தவர்கள் வெட்கத்தாலே மூடுவார் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஆமென் இயேசு நாமத்தினால் பிதாவே ஆமென் உட்கார்ந்தல்லாமா என்கிட்ட ஒரு பாடலை கர்த்தர் என்கிட்ட காட்டினாரு ஆமென் சொல்லுங்க ஆமாம் என்கிட்ட காலையில் நான் 2 மணி வரைக்கும் ப்ரேயரில் இருக்கும்போது என்கிட்ட காட்டின ஒரு பாடல் என்னன்னா எந்த தேவனா எந்த தேவனா யார் அவரு என் தேவன் யார் தேவன் உங்க தேவன் இல்லை எங்க தேவன் அப்போ எந்த தேவனா சொல்லுங்க எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லுங்க நீ காலையில் கர்த்தர் என் கூட இடைப்பட்டார் அவர் யார் தேவன் இப்படி இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க என் தேவன் அவரு என்ன ஆசீர்வதிப்பாரு ஆமாம் என்ன இந்த வருஷத்தில் உயர்த்துவார் இருந்த வண்ணமாக என்ன தேவன் வைக்க மாட்டாரு உண்மையை சொல்லணும் சொல்லுங்க எந்த தேவனா யார் தேவன் அவரு என் தேவன் இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது எங்க குடும்பம் நான் போலனா என்ன திட்டுவாங்கன்னு வாங்க ஆமான்னு சொல்லுங்க ஆனால் அங்கே போனால் தான் தெரியும் நம்மளை மதிக்கிறது மரியாதையை கொடுக்காது தான் ஆனால் அவர் இங்கே அப்படிப்பட்டவர் இல்லை இவர் இப்படிப்பட்டவர் இல்லை இவர் ரொம்ப நல்லவர் உண்மையாக ரொம்ப ரொம்ப நல்லவர் 15ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் அந்த 15ஆம் அதிகாரத்தில் 17 அவன்
அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்ன தெளியணும்? புத்தி தெளியணும். நம்ம சில பேர் புத்திக்கு தான் கேட்போம். அவன் சொல்லுங்க, அவன் இப்போ நம்ம கையை நம்ம மேலே எதில் வைப்பானா? நம்ம சிந்தையில் தான் வைப்பான். அல்லேலூயா. அவன் பிசாசுடைய வேலையை நம்ம மைண்ட் செட்டில் கையை வச்சுட்டாவே நம்மளுக்கு வீட்டு ஞாபகம், வேலை ஞாபகம், வெளியே மழை வருதா, தண்ணி வருதா, இது வருதா, அது இங்கேயே தான் உட்காந்து இருப்பாங்க. வெளியே போயின்னு வந்துன்னு இருப்பாங்க. ஆமை என்ன சொல்றாரு? அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பன் வீட்டில, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கும் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சாப்பாடு? பூர்த்தியான சாப்பாடு. உண்மையா தேவன் நம்மளுக்கு ரொம்ப நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். நீ வேலை செய்தாலும் சரிதான், வேலை செய்யலாம் சரிதான், உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் உன்னை கைவிடாத தேவன் இயேசு ஒருத்தர். அவர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது. அப்போ பூர்த்தியான சாப்பாடு நம்மளுக்கு வேணும்னா, ஆமென் சொல்லுங்க, குறிப்பா ஆவிக்குரிய சாப்பாடு முதல் தேவை. என்ன சாப்பாடு? அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு காலையில் எந்த சாப்பாடு சாப்பிட வந்துக்கிறோம்? நம்ம ஆவிக்குரிய சாப்பாடு. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இயேசு அதை சொன்னாரு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வர ஒரு வார்த்தையிலையும் பிழைப்பான்னு எழுதியிருக்கிறது என்றாரு. அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம உண்மையா விசுவாசிப்போம்னா அந்த வார்த்தை கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆமா, நீங்க சோத்திரம். அப்போஸ்தலர் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, பூர்த்தியான சாப்பாடு கத்த தரணும். ஆமென். இழந்ததெல்லாம் கத்த திருப்பி தரணும். எப்படி தருவார்னா, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம கெட்ட குமாரன் அப்பா விட்டுட்டு போனாரு. 2 மகன் இருந்தான். ஒருத்தர் அப்பா கூட இருந்தாரு, ஒருத்தர் அப்பா விட்டு போயிட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமாம். நம்ம ஏசப்பா விட்டு எப்பவும் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. இந்த வருஷத்தில் எந்த ஆராதனையிலையும் எந்த நிகழ்ச்சி, எது காரியம், வியாதியை தவிர வேற எதுவும் நம்மளை என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் விட்டு பிரிக்க நம்ம விடக்கூடாது. ஏன்னா ஏசப்பா தான் இந்த வருஷத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கொரோனா நோயில் நான் இல்லாதே போயிட்டு இருப்பேன். இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். அல்லேலூயா. அவர் இல்லைன்னா உண்மையாகவே இந்த காலையில் நிற்கவே முடியாது. அப்போ நம்ம அவரை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. ஆமென். நான் ஒரு வசனம், நான் இந்த வசனத்தோடு இணைஞ்சு பேசுகிறேன்னா, சபை பெருகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்ககிட்ட அப்பா நிறைய சொத்தை கொடுத்தாரு. அவன் பெருகுவான்னு பார்த்தாரு. ஆனால் அவன் பெருகலை. துன்மார்க்க ஜீவியம் பண்ணி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். ஒருத்தனுக்கு 5 தாலந்து கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 2 தாலந்து கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 1 தாலந்து இருக்குது. அந்த தாலந்துன்னும் போது நம்மளுக்கு அதில் பைபிள் வசனத்தில் சரியாக விளக்கம் புரியல. ஆனால் வேறு வேறு பைபிள் எல்லாம் சொல்லுது நிறைய தேவைகளை கொடுத்தாராம். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தனுக்கு 5 லட்சம் கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 2 லட்சம் கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 1 லட்சம் கொடுக்குறாரு. 3 பேர் என்ன பண்ணுறாரு? வியாபாரம் பண்ண அனுப்புகிறாரு. எங்கே அனுப்புகிறாரு? இங்கெல்லாம் வியாபாரி. இப்போ இந்த காலையில் கத்தர் வியாபாரத்தை காட்டினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. வியாபாரத்துக்காக ஜெபி, தொழிலுக்காக ஜெபி, வேலைக்காக ஜெபி. ஆமென். வேலையில் செய்கிறவங்களுக்கு வருமானத்துக்காக ஜெபி அப்படின்னு இந்த காலையில் கத்தரங்கிட்ட பேசினார். அப்போ பாருங்க, அந்த 2 5 வாங்கினவன் 10 கொடுத்தான், 2 வாங்கினவன் 4 கொடுத்தான், 1 வாங்கினவன் போதிச்சு வச்சுட்டான். அப்போ நான் என்கிட்ட பேசுன இந்த வருஷத்தில் உண்மையாக நம்ம சபை பெருகணும். என்ன பெருகணும்? சபை பெருக. சபை பெருக வேணாம், ஆத்மா பெருகணும்.
ஆமென் சொல்லுங்க. ஆத்மா என்ன பண்ணணும்? பெருகணும். இந்த வருஷத்துல இருந்தா மாதிரியே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுக்காகவே வாழ்ந்துட்டு அப்படி போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப அங்க பாருங்க, அவன் வந்து அவங்க அப்பா நம்பி அவன் சொத்தையே எழுதி அவங்ககிட்ட கொடுத்தாரு. அல்லேலூயா. அவன் பார்த்தா பண்ணி சாப்பிட்ற தீனி கூட கிடைக்காத துன்மார்க்கமான ஜீவியம் பண்ணி சாப்பிட்ற சாப்பாடு கூட கிடைக்காத பட்னியோட அவன் சொல்றான், புத்தி தெளிந்து எங்க அப்பா வீட்டில் கூலிக்காரங்க எத்தனையோ அது அப்பா யாரு? அந்த அப்பா யாரு? அவர் தான் ஏசப்பா. ஆமென் சொல்லுங்க. அவர்கிட்ட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ ஆசீர்வாதங்குது. எங்க அப்பா வீட்டில் எவ்வளோ கூலிக்காரங்கிறாங்க. ஆமென். நானும் இந்த இடத்துல பட்னியா இருக்கிறேன், அந்த இடத்துல பூர்த்தியான சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையா ஏசப்பா வீட்டில் எல்லாமே இருக்குது. அதை பெற்றுக்கொள்ளணும்னா ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை சாத்தான் வந்து இந்த வருஷத்துல பல பழக்க வழக்கத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய் தள்ளி நம்ம அதுலேயே விழுந்து நம்ம வாழக்கூடாதபடி தடுத்து நிறுத்துவோம். ஆமென் சொல்லுங்க. நம்ம அதுக்கு துணை போகக்கூடாது. இந்த வருஷம் இந்த சபை கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சி பார்க்குற எந்த பகுதியில் இருந்தாலும், எந்த மாநிலத்தில், எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. அல்லேலூயா. ஆனால் நம்ம தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யணும். ஆமென். நீங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இயேசு உயிர் தெழுந்ததை சொல்றாரு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 2 அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலிலே வைத்தார்கள். ஆமென். ஆமா, இயேசுவை பிடிச்சு உயிரோடுகிறான்னு சொன்னதுனால பேதுருவை பிடிச்சு ஜெயிலில் போட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அதுல கீழே சொல்லுது 4 வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. எவ்வளவு பேரா இருந்தது? ஆமென் சொல்லுங்களேன். தேவன் நம்மளை பூர்த்தியா, எங்க அப்பா வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருந்தது, நானும் பட்னியா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவங்க அப்பா எல்லா ஆசீர்வாதத்தையும் அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புனாரு. அதுல அவன் நல்லா வாழ்ந்து நல்லா உயர்ந்திருப்பான்னு நினைச்சாரு. ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா கூட இந்த வருஷத்துல பல ஆசீர்வாதத்தை தர உங்க மேல வைக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. போன வருஷம் கொடுத்ததில்லை, இந்த வருஷத்துல உங்களை உங்களுக்கு பெரிய பெரிய காரியத்தெல்லாம் செய்யறதுக்கு அவர் ரெடியாகிறாரு. ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அதை பெருக பண்ணணும். அதை பெருக பண்ண ஆண்டவர் விரும்புறார். ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்க, இங்க சொல்லுது வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்து அவர்களுடைய தொகை ஏறக்குறைய 5000 பேரா இருந்ததுன்னு. எவ்வளவு பேரு? ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சபை வளரணும். ஆமென். இப்போ என்ன அவர் ஆசீர்வதிக்கும் போது, இப்போ நீங்க வேலை செய்யற இடத்துக்கு போறீங்க, உங்க சேலரி எப்படி ஏத்துவாங்க? நீங்க செய்யற வேலையை வச்சுதான் உங்க சேலரி ஏறும். ஆமென் சொல்லுங்க. இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அது போல நம்ம கூட உண்மையாக சேலரி ஆண்டவர் தருவார். நான் சொல்றேன், நீங்க செய்யற தொழில், நீங்க செய்யற வேலை எல்லாத்திலையும் கர்த்தர் வித்தியாசத்தை இந்த வருஷத்துல உண்டு பண்ணுவார். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறவரு இந்த வருஷத்துல உங்க கூட நிற்பாரு. நீங்க செய்யற தொழில நிற்பாரு. போன வருஷம் நீங்க நஷ்டத்தை பார்த்துருக்கலாம், இந்த வருஷத்துல லாபத்தை பார்க்க கர்த்தர் உங்க பக்கத்துல நின்று அதை செய்வார். உங்களாலேயே அதை ஜீர்ணிக்க முடியாது. எப்படி இது நடந்ததுன்னு எனக்கு புரியலையேன்னு நீங்க திணறுவீங்க. ஆனா அவர் நம்ம கிட்ட கேட்கறது, அதை செய்யும் போது நம்ம அதை பெருகணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நீங்க அப்போஸ்தலர் மத்திய சுவிசேஷத்துல யோவான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தா இயேசு அவங்களெல்லாம் கூப்பிட்டு 40 நாள் அவங்களோட இருந்துட்டு போறாரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 11 வாசிங்களா.
1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி... போதும். அதுல 13 வாசிங்க. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தமேலேயும் மத்தேயும் அல்பியாவின் குமாரனாகிய யாக்கோபும் செலேத்த எனப்பட்ட சீமானும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கி இருந்தார்கள். ஆமென். 11 பேர் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். 11 பேர். இயேசு கிறிஸ்து இந்த பூமி விட்டு போகும்போது பரலோகத்துக்கு 11 பேர் தான் அவரோட இருந்தவங்க. ஒருத்தன் அவரை காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். மீதி 11 பேர். இந்த 11 பேர் நின்று பண்ண ஜபம் 14 அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரனும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, 11 பேர் 120 பேரா மாறினாங்களா? ஆமென் சொல்லுங்க. கீழே பாருங்க 15. அந்த நாட்களில் சீசர்கள் ஏறக்குறைய 120 பேரு கூடியிருந்த போது அவர்கள் நடுவில் பேதுரு எழுந்து நின்றுனுக்குது. அப்போ 11 பேர் எத்தனை பேரா மாறுறாங்க? 120 பேரா மாறுறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டோமே. இப்போ கணவன் மனைவி 2 பேரா வந்தா ஃபர்ஸ்ட் ஒரு பெண் வரும், 2வது ஒரு பையன் வருவான். இல்லை 2 பையனை வந்தா கூட இன்னொன்று பொண்ணு கிடைக்காதான்னு அதுக்காக காத்திருந்து அதுவும் பையனாக மாறிட்டோம். நான் பார்த்தேன், எங்கள் பக்கத்து வீட்டில் பார்த்தேன். அவங்க குழந்தை ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. திருப்பினா ஒரு பெண் குழந்தை கிடைச்சதுன்னா இதோட நிறுத்திக்கலான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பெண் குழந்தை தான். திருப்பினம் இன்னொரு குழந்தை கிடைக்கும், ஆண் குழந்தைன்னு திருப்பினம் பெண் குழந்தை தான். திருப்பினம் பார்த்தாங்க, திருப்பினம் பெண் குழந்தை தான். 1க்கு 5 குழந்தை வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. எல்லாம் பெண் குழந்தைங்க தான். அப்போ நம்மளுக்கு குழந்தை இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு என்னை மலடின்றாங்க, என்னை வந்துன்றாங்களே. அப்போ சபையில் வர ஆத்மா மலடியா இருக்கலாமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சபைக்கு உங்களை கொண்டு பல ஆத்துமகளை ரட்சிப்புக்கு கொண்டு வர தேவன் உங்க மேல அப்படி ஒரு பிளான் வச்சிருப்பாரு. நீங்க அதை பெருசா எடுத்துக்காதே இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் உண்மையாக தான் சொல்றேன். இப்போ குழந்தை இல்லை, இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை இத்தனை வருஷம் இல்லை பாஸ்டர், அவன் பண்ணுங்க பாஸ்டர். அவங்களுக்கு பின்னால நடந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துக்குது, என் பிள்ளைங்களை பார்க்க முடியல ஐயா. கரெக்டு. அப்போ எத்தனையோ ஆத்மா இயேசுவை ஏத்துக்காதக்குது. அந்த ஆத்மா மேல உனக்கு அக்கறை இருக்குதா? வாய் தருங்களா? இருக்குதா? வாய் திறக்க மாட்டீங்களா? எப்படி நம்ம ஒரு திருமணம்னா ஒரு குழந்தை வேணும், குழந்தை கிடச்சதுன்னா அதை படிக்க வைக்கணும், படிக்க வச்சா அதை பெரிய ஆளாக்கணும், பெரிய ஆளானா அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு குடும்பத்தை பார்க்கணும், அதுக்கு அது குடும்பம், இப்படியே நீ வாழ்ந்துட்டு போன என்ன அர்த்தம்? ஆமென் சொல்லுங்க. என்கிட்ட கத்தர் பேசினாரு. இப்போ வர இந்த மழை கூட சர்ச்சை நிமித்தம் கத்தர் மாற்றுவாரா என்கிட்ட காட்டினாரு. இப்படி வல்ல மழை புயல் பெய்யுது வருது, இந்த சைடு சபை. ஆமென் சொல்லுங்க. அந்த சபை உள்ள இருக்கிற ஜனங்க தேவனை துதிக்கிறது, மகிமைப்படுத்துறது, புதிய புதிய ஆட்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தி உங்க ஒருத்தரால் தான் வர அழிவெல்லாம் தடுத்து நிறுத்தணும் சொல்லி ஒருமனப்படும் போது அந்த ஈர்க்கையை கத்தர் அப்படியே மாத்துறத நான் பார்த்தேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். விஞ்ஞானிகள் மழை வருது, புயல் வருதுன்னு சொல்லதான் முடியும், ஆனா அதை நிறுத்த முடியாது. ஆனா உன்னுடைய ஜபம் என்னுடைய ஜபம் அதை நிறுத்துற வல்லமை கத்தர் நம்ம கிட்ட கொடுத்துக்கிறேன். கை தட்ட மாட்டீங்களா? அப்போ இங்க பாருங்க, 120 பேர் 11 பேர் எத்தனை பேரா மாறினாங்க?
120 பேரா மாறினாங்க. ஆமென் சொல்லுங்க. 120 பேர் எத்தனை பேரா மாறுறாங்க? இங்க போறாங்க அந்த இடத்துல அப்போஸ்தலர் 2ல் எழுதப்பட்டிருக்குது. அந்த ஒருமனப்பட்டு பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன தேவை? சர்ச்சைக்கு என்ன தேவை? ஒரு மனம். நான் சொல்லுவேன், நீங்க ஒரு மனப்பட்டீங்கன்னா தங்க விலை எவ்வளோ ரேட்டு ஏறினாலும் உங்களுக்கு கத்த தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. 1,15,000 ரூபாய் விற்கிறாங்க தங்கம், 16,000 ரூபாய் போச்சு. இனிமேல் வாங்கிறது கஷ்டம்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. எவ்வளோனா விற்கிட்டோம். உண்மையாக கர்த்தர் என்கிட்ட காட்டினார். ஒரு மனம் இருக்கணும். இப்போ உங்கள் தேவைகளை குறித்து நீங்கள் எப்படி ஒருமனப்படுறீங்களோ, உங்கள் பிள்ளைகளை குறித்து எப்படி ஒருமனப்படுறீங்களோ, அது போல் சபைக்குரிய காரியத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒருமனப்படணும். என் ஜெபம் பண்ணால் தானே கர்த்தர் இந்த இடத்துல ஆத்துமாவை தருவார். நான் ஜெபம் பண்ணால் தானே இந்த இடத்துல வர பிசாசுடைய போராட்டத்தில் கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். நான் ஜெபம் பண்ணும் போது தானே எங்கள் சபையில் இருக்கிற ஜனங்களெல்லாம் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ உலகத்தார் அவங்கள வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, எல்லாரையும் நம்ம வாழ வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. புரியுதா? ஆண்டவர் அறியாத தெரியாதவங்க அவங்க சாமி கும்பிடும் போது என்ன பண்ணுவாங்க? சாமி, என் பையன் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கு. இதுதான் நான் சாமி கும்பிட்டதெல்லாம். அதுதான் போவேன். எனக்கு என் ஃபேமிலிக்கும் எனக்கு தான் பிரார்த்திக்குவேன். ஆமென் சொல்லுங்க. வேற யாரை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ எல்லாரை பற்றியும் கவலைப்பட வைக்கிறார் ஆண்டவர். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மனம் தான் நம்ம தேவைகளை தரும். நானும் நல்லா இருக்கணும், எங்க சபையும் நல்லா இருக்கணும், எங்க பட்டணத்தில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். இந்த ஒரு மனம் யாரா இருக்குது? ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் நல்லா இருக்கிறேன்னா என் அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்களா, கஷ்டப்படுறாங்களா, அவங்க ஆசீர்வதிங்கப்பா, அவங்க நல்லா இருக்கணும்பா. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆண்டவர் விரும்புகிறார் அதை. நான் இது என்கிட்ட சொன்ன தங்கத்தை நிறைய காட்டினார். என்ன வசனம் அந்த வார்த்தை சொல்லுது? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார் ஐயா. யாருக்கு தெரியும் இந்த பாட்டை? அது நாங்கள் ஒரு பாட்டு கட்டினோம். பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்லை, ஏசப்பா உன் பொண்ணான முகத்தை. அப்போ இங்கே பாருங்க, பேதுரு. ஆமென் சொல்லுங்களா. ஒரு நாள் மீன் வாயில் போயிட்டு வெள்ளி பணத்தை எடுத்து வரி செலுத்தினவர். ஆமென் சொல்லுங்க. அவளை பொண்ணை விரும்பினவர். அவர் சொல்றார் பாருங்க, முதல்ல நம்ம ஒருமனப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. உங்க வீட்டில் கனவு மனைவி எப்படி உங்க குடும்பம் நல்லா இருக்கு ஒருமனப்படுறீங்களோ, அது போல தேவனுடைய சபையில தேவ ஊழியக்காரங்கள் பாதுகாக்க ஒருமனப்படணும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த வருஷத்துல ஆசீர்வாதமா இருக்க ஒருமனப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். எங்கெங்க சபை இல்லையோ அந்த இடத்துல சபையை கர்த்தர் கொண்டு வரணும். அதுக்கு ஒருமனப்படணும். தமிழ்நாட்டில் எங்கெங்க இது வரைக்கும் சபை ரொம்ப எதிர்ப்பா போராடினுக்கிறாங்களோ, கர்த்தர் அவங்களெல்லாம் தொட நம்ம ஒருமனப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பல இடத்துல சர்ச்சையை போய் நடத்தும் போதே போய் அந்த இடத்த புகுந்து நடத்தாதுன்னு சொல்லி அடிச்சு உதைச்சி அந்த சபையை கலைக்கிற கூட்டம் ஒரு கூட்டங்குது. இந்த வருஷத்தில் கர்த்தர் அவங்களை தொடுவார். இந்த வருஷம் இப்பயே சொல்ற அவங்களை கர்த்தர் சந்திப்பார். அவங்களை கர்த்தருடைய பிள்ளையா மாற்றுவார். அப்போ ஒருமனப்படணும். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. யார் யார் சபைக்காக ஒருமனப்படுவீங்க? கையை தூக்கி காட்டுங்க. பாருங்க, அப்போஸ்தலர் அதிகாரத்தில் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 3:7 அவனு சோத்திரம் 3:4
பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து எங்க போறான்? ஆலயத்துக்குள்ள போறான். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்தில் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு அவன் சொல்லுங்களா, பிச்சை கேட்டவனா இப்படிப்பட்ட காரியத்தை கத்து இவனுக்கு செய்திருக்கிற, பிச்சை எடுத்தவன் இப்படி துதிக்கிறான, இப்படி குதிக்கிறான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜனங்களெல்லாம் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டான். கர்த்தருடையது பொண்ணு வெள்ளியும். ஆகாய் தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டிருக்குது, பொண்ணு வெள்ளியும் என்னுடையதுன்னு. அவன் முதல்ல அவன் சொல்லுங்களா. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குற பொண்ணு வெள்ளியை பற்றி பேசுறாரு. ஆமென். இங்க இருக்கிற ஒரு சப்பானிய கர்த்தர் பேதுரை கொண்டு சுகமாக்கி அவனை நடக்க வச்சு ஆலயத்துக்குள்ளே நிறுத்துறாரு. அதனால தான் இந்த 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது, பேதுருவை பிடிச்சி இவனுக்கு ஏன் இந்த அற்புதம், பிச்சை கேட்டவனை நீ எழுப்பி என்ன பண்ற, ஆலயத்தில் கொண்டு போய் தேவனை துதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கிறாங்க. ஆமென். இங்கே பாரு பிடிச்சின்னு போகிறாங்க. அதை தான் நம்ம வந்து அந்த அப்போஸ்தலர் 4:3 எழுதப்பட்டிருக்குது. அவனை பிடிச்சின்னு போகிறாங்க. பிடிச்சின்னு போனவனே அது 5000 பேர் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டாங்கன்னு. இப்போ அந்த இடத்துல கேட்குறாங்க பாருங்க, 7 அவர்கள் நடுவில் நிறுத்தி, நீங்க எந்த வல்லமையினால எந்த நாமத்தினால இதை செய்றீங்கன்னு கேட்டாங்க. எந்த வல்லமையினால? ஆமென் சொல்லுங்க. சப்பானியா இருந்தவன் இப்போ எழுந்து குதிக்கிறானே, தேவனை துதிக்க. இப்போ உங்களுக்கு கூட காலில் கட்டப்பட்டுக்குதா, கத்தர் கட்டுகளை உடைப்பாரா? யார் யார் காலில் பிரச்சனை இருக்குது? கால் இப்படி ஒரு தட்டுங்க, கீழே போட்டோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. பாருங்க, இந்த இடத்துல பொண்ணு இல்லை வெள்ளி இல்லை, என்னிடத்துல உள்ளது உனக்கு. பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குதா இல்லையா? உங்களிடத்துல ஏசு இருக்கிறாரா? சொல்லுங்க, ஏசப்பா இருக்கிறாரா? பொண்ணு இல்லை வெள்ளி இல்லை, என்னிடத்தில் உள்ளது உனக்கு. யார் என்னிடத்தில் இருக்கிறாரு? ஏசு இருக்கிறாரு. அப்ப அது இப்போ நம்ம ஏசு நம்மளுக்குள்ள இருக்கிறதுக்காக தான் இங்க வரோம். இங்க எதுக்கு ஆராதனைக்கு வந்துக்கிறோம்? இன்னைக்கு நான் காலையில போகும்போது சாமி எனக்குள்ள வரணும், அதை வைத்து தான் இந்த வாரம் முழுவதும் என்ன பண்ணணும், நடத்தப்படணும். அதுதான். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியம் என்னன்னா பாருங்க, இப்ப பேதுரை பிடிச்சு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கேட்குறாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, 10 வாசிங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவரும் ஆகிய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறார் என்று உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவது. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரி கிட்ட பேதுரு பேசுறாரு. அப்ப கூட அவனுக்கு விடுற மாதிரி இல்லை. அங்க சொல்லப்பட்டுக்குது, அவனுங்களுக்குள்ளேயே பேசிக்கிறானுங்க. அந்த வசனம் 16, இந்த மனுஷனை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டது. ஆமென். வெளிரகமான அற்புதம் செய்யறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல கூட ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்க மேல செய்ய வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா. ஆமா, எது நடக்க கூடாதுன்றீங்களா அது நடத்த அவரால் முடியும். எந்த வியாதி வந்து என் மேலேயே இருந்துனுக்குது, என்னை விட்டு போக மாட்டேதுன்னு சொல்றீங்களா, அதுல இருந்து தூக்கி நிறுத்த அவர் வல்லவராகிறார்.
இவன் தாயின் வயிற்றுல இருந்து அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே அவன் அந்த ஆலயத்துக்கு வெளியே நின்று பிச்சை கேட்டுன்னு சப்பானியா இருப்பானா. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்டவனை தேவன் தூக்கி நிறுத்தி அங்க இருக்கிற மக்கள்லாம் ஆச்சரியப்பட வச்சாராம். இப்போ உங்களை கூட எந்தெந்த வியாதியில் எந்தெந்த சரீரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் உங்களை அப்படி படுக்க வைக்கலாம்னு பார்த்தா கூட உங்களை அவர் தூக்கி நிறுத்த வல்லவராகிறாரு. ஆனால் நீங்கள் சொல்லணும், பொண்ணு இல்லை, வெள்ளியே இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிற இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள இருக்கிற அந்த வியாதியே போ வெளியே போயிடும். சில பேர் அதுக்கு இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க, இரு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு அடுத்து பாருங்க. ரெண்டாவது அங்கே சொல்கிறான், அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க வெளிரகமான அற்புதம் செய்கிறான்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் வெளியே அனுப்புகிறாங்க. அதே அதிகாரத்தில் 18 அவர்கள் அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஆமென். இயேசுவை பத்தி பேசாதீங்க, வேற யாரை பத்தி வேணாலும் பேசுங்க, யாரை பத்தி பேசாதீங்க சொல்லுங்களேன். யாரை பத்தி பேசக்கூடாது? வெளியே போனா யாரை பத்தி பேசக்கூடாது? இயேசு பத்தி பேசாதீங்க. உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள பத்தி பேசுங்க. அல்லேலூயா. நம்ம உங்க வேலையில் யார் வருமானம் வாங்குறாங்களோ அவங்கள பத்தி பேசுங்க. அப்ப பாருங்க, சாத்தா அந்த காலத்திலேயே அவங்கள எப்படி பயமுறுத்தி வச்சிருந்தான் பாருங்க. எதை பத்தி வேணாலும் பேசுங்க, யாரை பத்தி பேசாதீங்க? இயேசு பத்தி பேசாதீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, இயேசுவை பத்தி பேசாதீங்க. வீட்டில் பயமுறுத்துறாவி. இன்னைக்கு நம்ம உண்மையாகவே நம்ம பல பேரோட பழகுவோம், பல பேரோட கொள்ளுவோம். எல்லாரும் மனுஷனை நம்ம முன்னால் இருப்பான். ஆண்டவர் தான் நம்மளை உயர்த்தி நம்மளை டாப்பில் நிறுத்தியிருப்பார். ஆனால் அவங்க முன்னால் நம்ம என்ன பண்ண மாட்டோம். போயிட்டு ஒரு வண்டி வாங்கினா கூட, பிரதர் இது யார் கொடுத்தது? ஏசப்பா கொடுத்ததுன்னு சொல்லுவோமா? கூச்சப்படுவோம். இயேசுவை காட்டுறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. இயேசுவை பேசணும். யாரை பேசணும் சொல்லுங்க? ஒருத்தருக்கு யாரை பேசணும்? இயேசுவை பேசணும். உனக்கு நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன், பொண்ணு வெள்ளி அவர் கையில் இருக்குது, என்கிட்ட காட்டினாரு. ஆமென் சொல்லுங்க. அது 1ஆம் தேதி நான் சொல்லலான்னுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பொண்ணு வெள்ளி என்கிட்ட காட்டினாரு. அப்போ பாருங்க, அந்த சப்பானியை எழுப்புறாரு, அதுக்கு தூக்கின்னு போய் ஜெயிலில் போடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. அவன் ஜெயிலில் போட்டாலும் கூட இயேசு தான், இந்த உயிரோடு இருக்கிற இந்த இயேசு தான் இவனை தூக்கி நிறுத்தினான்னு சொல்லும் போது 5000 பேர் அவன் பேசின வார்த்தையில் அந்த இடத்துல அப்படியே ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. இந்த வருஷத்தில் ஒரு 5 பேர்னா ஒருத்தர் மூலியமா கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? மதம் மாத்திர தேவன் அவர் இல்லை, நம்ம வாழ்க்கையை மாத்துறவர். அப்ப பாருங்க, இயேசு பத்தி என்ன சொல்றாங்க சொல்லுங்களேன். என்ன சொல்றாங்க? அந்த வசனம் 18 அவர்கள் அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஆமா, இன்னொரு இடத்துல கூட அதை பார்ப்போமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 5:18 நீங்க அந்த நாமத்தை குறித்து போதிக்க கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளை எடுக்கிறோம். அப்படி இருக்க இந்த எருசலேம் முழுவதும் உங்க போதகத்தினால நிரப்புறீங்களே. அப்போஸ்தலர் 5:28 இங்க சொல்லுது, உங்க போதகத்தினால நிரப்புறீங்களே. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நம்ம வாரம் முழுவதும் சர்ச்சைக்கு இன்னைக்கு வரோம். வாரம் முழுவதும் யாரை பற்றி நம்ம பேசுகிறோம்? இயேசு பற்றி பேசுகிறோமா? சொல்லுங்க, யார் யார் இயேசு பற்றி பேசுறீங்க? வாய் திறக்க மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் இயேசு பற்றி பேசி பாருங்க. அப்போ பாரு, இங்கே தடுக்கிறாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் தடுக்கிறாங்க. இங்கே ஜெயிலேருந்து வராரு. அப்போஸ்தலர் 4 அங்கேயும் ஜெயிலேருந்து வராரு. பெரிய உபத்திரம் தான். இயேசு சொன்ன அடிக்கிறதும் உதைக்கிறதும் ஆத்துமாக்களுக்கு போய் இயேசு தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்னு சொன்னால்
அவ்வளோ அடி உத அவங்களுக்கு கிடைக்கப்பட்டது, ஜெயிலுக்கு அடைக்கப்பட்டது. அப்படி இருந்தாலும் அவங்க இயேசுவை தான் பேசினாங்க. அங்கே போலீஸ்காரர் அடிச்சதை பேசல. அல்லேலூயா. அநேகமாக ஜெயிலில் போட்டாங்க. நான் நல்லது தான் பண்ணேன் பாஸ்டர், நல்லது தான்மா பண்ணேன், என்னை தூக்கின்னு போய் போட்டாங்க, அதை பற்றிலாம் பேசலை. அவங்க இயேசு பற்றி தான் பேசலாம். நம்மளை யார் பேசணும்? இந்த வருஷத்தில் யார் பேசணும்? இயேசுவை பற்றி பேசுங்க. மேகத்தை பற்றி இயேசுவை பற்றி பேசுங்க. வானத்துக்கு பூமிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுதுன்னு பேசுங்க. அப்போ என்கிட்ட சொன்னது இயேசுவை பேசணும். யாரை பேசணும்? சிவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரை நீங்கள் பேசணும்? இயேசுவை பேசுங்க. அவர் எவ்வளோ நல்லதெல்லாம் உங்களுக்கு பண்ணார் இல்லையா? ஏன்னா நான் பார்த்தேன், ஒரு இடத்துல ஒரு வீடு கத்தர்க்க கொடுத்தாரு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நாங்கள் தொடர்ந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணோம். 3 மாடி வீடை கத்தர் அவங்களுக்கு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு இடம் வாங்க வச்சார். அந்த இடத்துல போய் நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். கத்தர் அதை கட்ட வச்சார். அதுக்கப்புறம் கட்டினோன்னையும் அந்த நோட்டீஸில் என் பேர் போட்டாங்க. பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் வந்து இந்த வீடு திருப்புழையில் சோத்திர ஆராதனை பண்ணி இந்த வீடு திருப்புழையாவர் தான் பிரதிஷ்டம் பண்ணுவார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் போனேன் அந்த வீட்டுக்கு. அமன் சொல்லுங்க. வீடை கொடுத்தது அவர், கட்டி கொடுத்தது அவர். அங்கே நிறைய சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. எனக்கு மைக் கொடுத்துருந்தாங்க, மைக் வச்சுருந்தாங்க. என் கூட ஒரு 2 வர்ஷிப் லீடர் இட்டுன்னு போகிறேன். பாஸ்டம்மா இன்னொரு சகோதரனை இட்டுன்னு கூட போகிறேன். நல்லா பாடணும், துதிக்கணும். இந்த வீடை கத்தர் கொடுத்தாரு, கத்தருடைய பிரசனம் இந்த வீடு முழுவதும் நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லி பாடல்களெல்லாம் கொடுத்து இவங்களை இட்டுன்னு போகிறேன். ஆமே. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை முதலாவது சர்ச்சுக்கு நான் போயிட்டேன். சர்ச்சுக்கு போய் ஆராதனை கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போனேன். அங்கே போனோடனே அந்த மைக்கை நான் கேட்குறேன், மீட்டிங்கில் நடத்துறதுக்கு. அந்த இடத்துல அவங்க சொன்ன ஒரு சொல்லு, எங்கள் சொந்தக்காரங்களாம் ரசிக்கப்படல, எல்லாம் இந்து மனுஷாக தான், கோச்சிக்காதீங்க. நீங்கள் இயேசு பற்றி சொன்னால் அவங்க கோவப்படுவாங்க. ஆமீன் ஆமீன் சொல்லுங்களேன். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, சாப்பிட்டுட்டு போகலான்றாங்க. இல்லையா சொல்லுங்க, என்ன பண்ணுவேன்? ஆமீன். மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. நானும் மைக்கை போடுறேன், அல்லேலூயா அல்லேலூயான்னு பாட்டு பாடுறேன். மைக் ஆஃப் பண்ணிட்டு மைக்கு போட்டு போட்டு கத்துறேன். அந்த சவுண்ட் சர்வீஸ் பண்ண மைக் போட்டவரையா இங்கேருந்து போயிடு, அவர் மைக் போட வைப்பார் உன்னுட்டாங்க. அப்புறம் அந்த இடத்துல துக்கத்தோட ஆண்டவர் சொன்னார், இங்கேருந்து போனார். ஆமீன் சொல்லுங்க. அப்படியே அப்புறம் அவங்க இல்லை பாஸ்டர் நீங்கள் டிஃபன் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் டிஃபன் பண்ண வந்துட்டோம். ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, 2வது அந்த வீட்டுக்கு நீ போகக்கூடாது. அல்லேலூயா. நீ 2வது அந்த வீட்டுக்கு போவாத, அந்த வீட்டிலேருந்து நான் வந்துட்டேன், நீ போவாதண்ணே. நான் அந்த வீட்டை அதுலேருந்து விட்டுட்டேன். நான் பார்த்தேன் அவங்க எந்தெந்த மனுஷங்கிட்ட இயேசுவை சொல்லாத அவங்க பயந்தாங்களோ அந்த வீடு வித்துட்டாங்க. வீடு இல்லை. அவங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக வாழ்ந்தாங்க, எல்லாமே இழந்து இன்னைக்கு யாருன்னா தருவாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். நல்லா ஆமீன் சொல்லுங்க. இயேசுவை பேசணும். உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆனாலும் இயேசுவை பேசு. எந்த நிகழ்ச்சி வச்சாலும் இயேசுவை பேசு. அவர் தான் செய்தார், அவர் தான் பண்ணாரு. அவர் இல்லைன்னா இன்னைக்கு எங்கள் குடும்பம் இப்படி நல்லபடியாக வாழாதுன்னு பேசு. அது நிமித்தம் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க தெரியுமா? ஆமீன் சொல்லுங்க. உண்மையாக நான் துக்கப்பட்டேன். நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. என் காதில் ஒரு சத்தம் வந்தது, அவங்க வீட்டில் நான் இல்லை, நீ இனி. ஆமீன் சொல்லுங்களா. இப்போ உனக்கு கொடுக்குறாரு. நீ நினைக்கலாம் என் வருமானம், என் வேலை, நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுனால தான் இந்த பணம் வருதுன்னு நினைக்கலாம். உன் பலமே இல்லாத போயிட்டா என்ன பண்ணுவேன்? உபாகத்தில் எழுதப்பட்டுக்குது, 8ஆம் அதிகாரம் 17 சொல்லப்பட்டுக்குது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு அந்த பலனை தருகிறவர் அவர் தானே. என் சாமர்த்தமோ என் கை பலனோ இந்த பணத்தை கொடுத்ததுன்னு சொல்லாத, எச்சரிக்கையாரு. அப்ப யாரு? நம்ம
நம்மளை யார் நடத்தினாரு? கர்த்தர் தானே நடத்தினாரு. யார் நம்ம இப்போலாம் நம்ம உயர்ந்துக்கிறது யாரால உயர்ந்துக்கிறோம்? ஏசப்பாவில் தானே உயர்ந்துக்கிறோம். எங்க போனாலும் நம்ம என்ன பண்ணோம்? அதை பேசணும். அவங்க கேட்குறாங்க கேட்கல, அது எனக்கு தேவையில்லை. நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறது காரணம் ஏசப்பா தான். ஏசப்பா தான். நீங்க சொல்லி பாருங்க, உங்களை கர்த்தர் கீழே இறக்கவும் மாட்டாரு, உங்களை மேல தூக்கின்னு போயினே இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கூச்சப்படுறோம், எல்லாமே அவர்கிட்ட வாங்குவோம். ஆனால் அவங்க அவங்க ஏற்றுக்கலன்னா உனக்குனாக்குது. ஆமென் சொல்லுங்க. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி தானே இருக்கணும், பேசணும். சொல்லுங்க இயேசுவை பற்றி சொல்லுங்க, ஒருத்தருக்கு சொல்லுங்க, இயேசுவை பற்றி பேசணும். நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. அல்லேலூயா. நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. ஆமென். அப்போ பேசணும். உங்களை பார்த்து மற்றவங்க ஊருக்கு கதை பேசுறவங்க வராங்கன்னு உங்க சொல்லக்கூடாது. இயேசு பேசுறவங்க வராங்க பாருங்க, சொல்லுவாங்களா? உங்களை பார்க்கும் போது என்ன பண்ணும்? பயந்து போகணும். ஆமென். அப்போஸ்தலர் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலை பற்றி அங்கே சொல்கிறாங்க. 16:17 அவர் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இதோ மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டால். ஆமென். பவுலை பார்த்துனான்றாங்க, இந்த மனுஷன் உன்னதமானவருடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை அறிவிக்க வந்தாரு. ரட்சிப்புன்னு என்ன அர்த்தம்? பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்புன்றது அதுக்கு அர்த்தம் என்னது? பாதுகாப்புன்னு அர்த்தம். நோவா தன் குடும்ப ரட்சிப்புக்காக பேழையை உண்டு பண்ணார்னு எழுதப்பட்டுக்குது. அப்போ ரட்சிப்புன்றது ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆமென். அப்போ இங்கே பாரு, அங்கே இருக்கிற பேய் பிடிச்ச பொம்பளை, குறி சொல்கிற பொம்பளை, மந்திரம் பண்ணுற பொம்பளை பவுலை பார்க்கும்போது என்ன பண்ணுறான்? இந்த மனுஷன் உன்னதமானவருடைய ஊழியக்காரன், தேவனுடைய ரட்சிப்பை அறிவிக்கிறவரேன்னு கத்துறான். நம்மளை கூட அது மாதிரி பார்க்கணும். பார்ப்பாங்களா? ஆமென் சொல்லுங்களா? நீங்கள் இயேசு பற்றியே பேசி பாருங்களேன். அப்படிப்பட்ட குறி சொல்கிற ஆவிலாம் உங்களை பார்த்து அலரும். பேசணும். ஆமென். ஆமாம். ஃபஸ்ட்டு பேசுறத பேசுகிறாங்க. ரெண்டாவது பாருங்க, அந்த பேசுகிற பேச்சை தடுக்க அவங்க வந்து பிளான் பண்ணும்போது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 21 நடந்த சங்கதிகளை குறித்து எல்லோரும் தேவனை சங்கதிகளை குறித்து எப்பா ரொம்ப ஓடாத, மொல்லமா பேசு. நடந்த சங்கதிகளை குறித்து போதும். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தினபடினா ஜனங்கள் பயந்து அவர்கள் கண்டிக்காம அவர்கள் பயமுறுத்தினாங்க. தேவனை மகிமைப்படுத்த. அப்போ நம்மள கூட என்ன பண்ணுவோம்? சாத்தான் பயம் காட்டியிருப்பான். இன்னைக்கு ஆராதனைக்கு வரத்து கூட எவ்வளோ பயம் காட்டியிருப்பான் தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. யார் பயம் காட்டினா? வெளியே போய் மழை இல்லை இப்போ. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், இங்கே பயம் சொல்லப்பட்டுக்குது. ஆனாலும் பாருங்க, அந்த இடத்துல எழுதப்பட்டுக்குது. அதே அதிகாரம் 23 வாசிப்பான். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். ஆமென்.
ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இயேசு பேசாதன்றாங்க, அவங்க பேசி அதுல பல கூட்டங்களை எழுப்புறாங்க. ரெண்டாவது அவங்கள விடுதலை ஆக்கந்த அவங்களோட இருக்கிற கூட்டத்தார் கிட்ட, கர்த்தருடைய பிள்ளைங்க கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி என்ன ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க, கர்த்தர் தான் என்ன விடுதலை ஆக்கினாரு, நம்மளுக்கு விரோதமா இப்படிலாம் பயம் காட்டுறாங்க, இயேசுவை சொல்லக்கூடாது, இயேசுவை பேசக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்கன்றாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அப்படி சொல்லும் போது அவங்க பாருங்க அதுக்கு ஒருமனப்படுறாங்க. அந்த 24 அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. ஆமென். என்ன பண்றாங்க? சத்தம் போட மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஒருமனப்படணும். இப்போ சபைக்கு விரோதமாக பயம் முறுத்துறவங்களை கர்த்தர் தொடணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது தானே அந்த ஆட்களை கர்த்தர் தொடுவாரு, அந்த ஆட்களை கர்த்தர் ரட்சிப்பாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நிறைய வட மாநிலத்தெல்லாம் பார்த்தா கர்த்தருடைய சபைகளுக்கு நிறைய போராட்டங்கள் வந்து நிற்குது. அப்போ நம்ம விடுதியோட கர்த்தர் நம்மளை வச்சிருப்பாரானா, நம்ம தான் என்ன பண்ணோம்? ஒருமனப்பட்டு அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென். ஒருமனப்பட்டு அவங்க சொல்றாங்க, கர்த்தாவே நீ வானத்துக்கும் பூமிக்கும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. நல்லா ஒருமனப்படலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஒருமனப்படணும். ஆமென். ஃபர்ஸ்ட் இயேசுவை பேசாதன்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்களை கூட பேசுறதுக்கு பல வெக்கங்கள், கூச்சங்கள், பல மனுஷனுடைய சுபாவம் என்ன பண்ணும்? தடுத்து நிறுத்தும். நீ அதை ஒத்துக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது விடுதலை கிடைக்கிறது அங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க கிட்ட பேசும்போது அங்க என்ன நடக்குது? ஆமென். ஒருமனப்பட்டு அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தின் அவைகளை யாவற்றையும் உண்டாக்கின தேவன் நீதானே, வானத்தை உண்டாக்குனவர் நீதானே, பூமியை உண்டாக்குனவர் நீதானே அப்படின்னு அவரை பேசுறாங்க. ஆமென் சொல்லுங்க. வானத்தை உண்டாக்குனவர் யாரு? பூமியை உண்டாக்குனவர் யாரு? ஆனா ஒரு மனுஷன் சொல்றான், வானத்தை போல மனம் படைத்தேன். ஆமென் சொல்லுங்க. வானத்தை போல மனம் படைச்சவர் யாரு? எங்கள் தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படின்றாரு. வானாதி வானம் கொள்ளாதவரே. அப்ப பாருங்க இந்த இடத்துல ஆமென். ஃபர்ஸ்ட் நொண்டியா இருந்தவன கர்த்தர் தூக்கி என்ன பண்றாரு? அதை சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. சப்பானியா இருந்தவன டாக்டர் பார்க்கல, இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அவன் எழுந்து நடக்கிறான். அப்ப அது பெரிய அற்புதம் தானே. அதை சொல்லக்கூடாதுன்னு அங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? தடுத்து நிறுத்தினாங்க. தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லை, போலீஸ் வரைக்கும் கொண்டு போய் அவங்கள போட்டாங்க ஸ்டேஷன்ல, ஜெயிலில். அப்படி போட்டாலும் ஆமென் சொல்லுங்க, அந்த ஜெயிலேருந்து வர அவங்கள பயமுறுத்தினாங்க, இயேசுவை பேசாத, இயேசுவை பேசாதன்னு. உங்களை கூட பல பேர் என்ன பண்ணும், உங்க மனசாட்சி என்ன பண்ணும்? பேசாதன்னு. ஆமென் சொல்லுங்க. இயேசுவை பேசுவீங்களா? இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, யாரை பத்தி நான் பேச மாட்டேன், இயேசுவை பத்தி தான் பேசுவேன். இன்னைக்கு வந்து நிறைய பாருங்க அந்த சோத்திரம், ஊரு கதை பேச உனக்கு நேரம் இருக்குது, சுவிசேஷம் சொல்ல உனக்கு நேரம் இல்லையே. ஆமென். அவ பேச்சு பாரு. இப்போ யாருன்னா 2 பெண்கள் உட்கார்ந்தா கூட, உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, அவர் எங்கே வேலைக்கு போனார், எவ்வளோ சம்பளம், உனக்கு எவ்வளோ தராரு, என் வீட்டுக்கு எப்படி வருது, நான் எவ்வளோ நகை வாங்கினேன், நீ எவ்வளோ வாங்கின, இதே வேலை தான். ஆமென் சொல்லுங்க. 2 பேர் சேர்ந்தா போதும், தொடங்கினா போதும். இந்த அம்மா என்ன நல்ல வீட்டுக்காரர் பார்க்குறாரு, உன்னை பார்க்குறாரா, என்ன பார்க்கல, அப்போ நான் மோரிப்பேன், நீயும் மோரி. இப்படி நிறைய வந்து மற்ற மனுஷனை பற்றியே பேசிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் அந்த வாயை அடைக்கணும். மனுஷனை பேசுகிற வாயை கர்த்தர் அடைக்கணும். இயேசுவை பேசுகிற வாயை திறக்கணும்.
புரியுதா? சொல்லுங்க, உங்க வாயில போய் கை வைங்க, பிரதிஷ்டம் பண்ணுங்க. இயேசுவை இன்னிலேருந்து என் வாயை இயேசுக்காகவே பேசணும், இயேசு பத்தி பேசணும். எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா. ஆமா, உண்மை தருவாரு. ஆமான்னு சொல்லுங்க. அப்ப ரெண்டாவது பாருங்க, அவர் என்ன சொல்றாங்க, வானாதி வானம், வானம் அவருக்கு, வானம் உங்களுது, பூமி உங்களுது. சத்தத்தோட கூப்பிடுறாங்க, ஒருமனப்படுறாங்க. அங்க பாருங்க, ஒருமனப்பட்டு அவங்க சொன்னதுனால அவங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு. 30 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினால அடையாளங்களை அற்புதங்களையும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியமா சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தார். இல்லைங்க, அங்க வந்து முழு தைரியமா சொல்லவும் முடியாது. இயேசு பத்தி சொன்ன அடி உததான் கர்த்தர் அவங்களுக்கு தைரியப்படுத்தினாரு. இப்ப நான் சொல்றேன்ல, பேசுறேன்ல, ஆரம்ப நாட்கள்ல நான் மைக்கு பிடிக்கும் போது இந்த மைக் இப்படி எடுத்துட்டுனா போதும், இப்படி ஆடும், கை கால இப்படின்னு. இப்போ பார்த்தா நான் பேசுறதெல்லாம் பார்த்தா இன்னும் காலங்காலமாக போதகிற போல பேசுகிறேன். அதுக்கு யார் காரணம்? இயேசு தான் காரணம். படிப்பு இல்லாதவங்களை கூட படித்தவங்களை போல பேச வைக்கிறவர் அவரு. அல்லேலூயா. தைரியப்படுத்துறவரு. ஆமென் சொல்லுங்க. உண்மையாக சொல்கிறேன், இப்படி கையை இப்படி பாட்டு பாடினா இப்படி ஆடும். ஜீவ தண்ணீரிலே ஆவியானவரேன்னு இப்படியா மைக் கூட விழுந்துடும். ஆமென் சொல்லுங்க. அது மாதிரி. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. எங்கே போனாலும் தைரியமாக தான் பேசுறது. அப்போ தைரியம், ஆமென், என்ன தேவையா கேட்பாங்க. தைரியமாகறியா? ஒண்டிக்கு வரலாம்ல, அவங்கள வச்சு கள்ள தூக்கி அடிக்கிற. தைரியம் என்ன தேவை? தைரியம் தேவை. பயத்தை கர்த்தர் அகற்றணும். பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாச்சே பேதமை உள்ளவர்களாச்சே அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டாங்க. அப்ப நம்ம இயேசு நம்ம கூட இருக்கிறத அறிந்த மாதிரியே கூடாதா? அப்ப நம்ம தைரியமா இருக்கணும். எதுல என்ன பண்ணக்கூடாது? பயந்துடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? எங்க ஆயா இருந்தாங்க, அம்மன் சொல்லுங்க, எங்க அம்மாவை பெற்ற அம்மா. எதனா ஒரு சண்டை வந்தா அவங்க சொல்லுவாங்க, வயிற்ற கலக்கிச்சு பண்ணுவாங்க. அம்மன் சொல்லுங்க. எதனா ஒரு போராட்டம் வந்தால் போதும், சண்டை கண்டை வந்து எதனா ஆச்சுன்னா வயிற்ற கலகிச்சுமா, அதோ போயிட்டு வந்துருமான்னுவாங்க. ஆமென் சொல்லுங்க. நம்மளை வயிற்ற கலக்கிறவர் அவர் இல்லை, மற்றவங்களை கலக்க வைக்கிறவர் அவரு. இங்கே பாரு, பவுலை பார்த்து பாருன்னு பாவை பற்றி சொல்கிறாங்க பாரு. கலக்கிறவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா சொல்கிறாங்க, அவங்களா உலகத்தையே கலக்கிறவங்க இங்கே வந்துட்டாங்கன்னு. அப்போ நம்ம எதையும் பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அப்போ இந்த இடத்துல இப்போ தைரியம் அந்த இடத்துல சொல்லுது. அது 31 பாருங்க, அந்த வசனம் 31. அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த வருஷத்துல ஆத்துமாக்களை கர்த்தர் அசைக்கணும். அசைப்பாரா? ஆத்துமாவை நீங்க அசைச்சிட்டா ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு அசைச்சு தருவாரு. ஆத்துமா அசைக்கப்படணும். அப்ப இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அதுதான் நம்ம அப்போஸ்தலர் அதிகாரத்தில் அந்த 13:1-13-14 பார்க்குறோம். அவர்கள் ஒருமனப்பட்டு ஜபத்திலையும் வேண்டுதல்லையும் தரித்து இருந்தாங்கன்னு. அதே அப்போஸ்தலர் 2லயும் ஒருமனப்பட்டு அவங்க பண்ண ஜபந்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47 சொல்லப்பட்டிருக்குது.
ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தாரு. அப்ப நம்ம ஜெபம் என்ன பண்ணோம் சொல்லுங்க? நம்ம ஜெபம் என்ன பண்ணோம்? அசைக்கணும், ஆத்துமாவை அசைக்கணும், அரசாங்கத்தை அசைக்கணும். அசைப்பாரா? கையை தூக்க மாட்டீங்களா? அசைப்பாரு. அப்போ இந்த வருஷம் ஜெபம் பண்ணுறது வந்து எப்பவுமே பண்ணுற போல, எனக்கு வீடை கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, எனக்கு வருமானம் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. என் வீட்டுக்காரர் சண்டை போடுறாரு. சில ஜெபம் வீட்லேயே திட்டியே ஜெபம் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், அப்படி பண்ணக்கூடாது. இந்த வருஷத்தில் ஆண்டவர் எங்கள் சபை பெருகணும், இந்தியாவில் பெரிய ரட்சிப்பை கத்த நீங்கள் தரணும், தமிழ்நாட்டில் பெரிய ரட்சிப்பை தரணும், சபை எங்கெங்கே இல்லையோ அந்த இடத்துலலாம் உன்னை துதிக்கிற இடமா அது மாறணும், அது உங்களை மகிமைப்படுத்துகிற இடமா மாறணும். கேட்டு பாருங்க. அசைக்கணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க? பைபிள் சொல்லுது பாருங்க. அவங்க ஜெபம் ஆகாய தீர்க்கதரிசியில் எழுதப்பட்டது. சோத்திரம். ஆகாய தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்தில் நான் அசைப்பேன், சகல ஜாதிகளையும் அசைப்பேன்றாரு. 2ஆம் அதிகாரம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 9 வாசிங்க. 7 வாசிங்க. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்ப பண்ணுவேன். ஆமென். விரும்புவாங்களா? மேல சொல்லுது பாருங்க. சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறது, காலத்துக்குள்ள இன்னும் ஒரு தர நானே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். இந்த வருஷம் ஜனங்களை அசைப்பாரு, எல்லாரையும் அசைப்பாரு. ஏசப்பா ஜெபம் பண்ணாதான் இந்த காரியத்தை மாற்ற முடியும் அப்படின்றத கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. நீங்க பாரு, அந்த நோவா நினைவு பட்டணத்துக்காக பயந்து அந்த யோனா கப்பலுக்குள்ள போய் படுத்துறாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. ஆமா, எவ்வளவு தெய்வங்களை அவங்க கும்பிட்டு அந்த கடல் கொந்தளிப்பு அந்த மழையை நிறுத்தலான்னு பார்த்தாலும் முடியல. ஆமென். அப்புறம் பார்த்தா தூங்குற மனுஷன் யோனா, அந்த யோனாவை போய் எழுப்புறாரு. ஏந்துருங்க யோனா, ஏந்துருங்க அப்படின்னு எழுப்புறாரு. எழுந்த உடனேயும் அவர் சொல்றாரு, நீங்க என்ன ஜாதி, நீங்க எந்த இடத்துல இருந்து வந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் எங்க தேவன் தான்றாரு. அல்லேலூயா. இவ்வளவு அழுவு வருது, நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் நிறுத்த மாட்டாரா? அவன் சொல்றான், என்னை கடல்ல நீங்க தூக்கி போட்டு பாருங்க, இந்த கடல் கொந்தளிப்ப கர்த்தர் நிறுத்துவார்னா. அவனை தூக்கி போடுறாங்க, அந்த கடல் காத்து அந்த கொந்தளிப்பு அப்படியே நிற்குது. ஆமென் சொல்லுங்க. அப்ப யோனா ஜெபம் எவ்வளவு நினைவு பட்டணத்துக்கு வந்து முக்கியமானதா இருந்தது பாருங்க. நினைவு பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் தேவன் அசைச்சார் அங்க எழுதப்பட்டிருக்குது. யோனா 3ஆம் அதிகாரத்துல பார்த்தா அங்க இருக்கிற ராஜாவே அந்த சிங்காசனத்திலிருந்து வந்துட்டு அரசாங்கத்தை விட்டு வெளியே வந்து ஜனங்களோட சேர்ந்து, நானும் உங்க கூட உபவாசம் போடுறேன், தேவன் இந்த காரியத்தெல்லாம் மாத்தணும்னு அந்த இடத்துல கத்தனன்னு எழுதப்பட்டிருக்குது. தேவனை நோக்கி அபயமிட்டாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லுங்க. நினைவு பட்டணத்தை அசைச்ச தேவன் தமிழ்நாடு அசைக்க மாட்டாரா? அல்லேலூயா. நினைவு ராஜாவை தொட்டவர் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரு ராஜாவை ஆண்டவர் தொட மாட்டாரா? தொடுவாரு, அசைப்பாரு. அப்ப நம்ம இந்த வருஷத்துல எப்படி ஜெபிக்கணும்? அசைக்கணும். ஃபர்ஸ்ட் பேசணும். என்ன பண்ணணும்? பேசுவீங்களா? ரெண்டாவது கேட்கறதுக்கு ஒருமனப்படணும். அவங்க ஒருமனப்பட்டாங்க. இந்த பூமி கர்த்தர் அசைப்பாரு, வானத்தை கர்த்தர் அசைப்பாரு. நீங்க என்ன பாருங்க, இந்த 2026ல எல்லா பகுதியில் இருக்கிற மக்களும் இயேசுவை கூப்பிட்டாதான் இது மாறன்றத கட்டாயமா சொல்லுவாங்க. கொரோனாவை அவர் தான் மாத்தினாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கொரோனா ஒரு உலகத்தையே கலக்குமானா, ஏன் நம்ம ஆண்டவர் அதை செய்ய மாட்டாரு? அப்ப இங்க சொல்லப்படுது. அங்க பாருங்க, ரெண்டாவது
அவங்க ஜெபம் அந்த இடத்த அசைக்குது. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல பரிசுத்த ஆவியில் அவங்க நிரப்பப்படுறாங்க. அது வாசிங்க, முடிக்கிற அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. என்னாச்சு? அசையணும். கர்த்தர் பிள்ளைகளுக்கு விரோதமாக காணப்படுற காரியத்தில் கர்த்தர் அசைப்பாரு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24, 23, 24, 25 பார்த்தா பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி பாடி துதிக்கும் போது அந்த சிறைச்சாலையை தேவன் அசைச்சாராம். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க பைபிளுக்கு இது சிறைச்சாலையை கர்த்தர் அசைச்சாராம். இன்னைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்தெந்த சபைக்கு விரோதமாக எந்தெந்த மனுஷன் எழும்பி நிற்கிறானோ கர்த்தர் அவங்கள அசைக்க கர்த்தர் வல்லவராகிறாரு. நம்ம சபை மாறணும். நம்ம சபை கர்த்தருக்காக வாழணும். நம்ம எப்படி அவர்கிட்ட கேட்டு நம்ம அவர் பலதை பெற்றுக்கொள்றோமோ நம்மளை கொண்டு கூட அவர் பலதை நம்ம மூலியமா எதிர்பார்ப்பாரு. அதை செய்யறவங்களாம் நம்ம மாறணும். உங்க கிட்ட பேச மாட்டாரு, நடத்துற பாஸ்டர் கிட்ட தான் சொல்லுவாரு, இந்த ஏரியாவில் இந்த பிரச்சனை பாரு. அசைந்தது முதல்ல அசையணும். உங்க வீட்டாண்ட இருக்கிற மக்களை அசையணும். உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அசையணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மதம் மாத்துறது இல்லை, உங்க நிமித்தம் தான் அவங்க வாழ்க்கையை கர்த்தர் மாத்தலான்னு விரும்புறாரு. உங்க நிமித்தம் தான், உங்களை வச்சுதான் பல பேரை ஆசீர்வாதமா வைக்க, உங்களை வச்சுதான் பல பேரை நரகத்துக்கு கொண்டு போவாத பரலோகத்துக்கு கொண்டு போவ தேவன் விரும்புவாரு. அப்போ உங்க நிமித்தம் அசையணும். உங்க ஜெபம் மற்றவங்களை அசைக்க வைக்கணும். ரெண்டாவது, அவங்கள நிரப்ப வைக்கணும். என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அவங்க நிரப்பப்படணும். மூணாவது, வசனத்தை என்ன பண்றாங்க? தைரியமா. அப்போ வசனத்தை நம்ம பேசணும். யார் யார் பேசுறீங்க வசனத்தை? வீட்டில் யார் யார் வசனத்தை பேசுறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை பேசணும். ஆமென். அப்ப அந்த இடத்துல சொல்லப்படுகிறது 31 பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. அது 30 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். நான் முடிக்க போறேன். ஆமென் சொல்லுவோமா? அப்ப அவங்க ஜெபம் கூடுற இடம் அசையுது, கூடுற இடம் நிரப்பப்படுது, கூடுற இடம் வசனத்தை என்ன பண்ணுது? தைரியமா பேசுது. ஆமென் சொல்லுங்க. வசனம் பேசுனா எனக்கு நல்லா பண்றீங்களா? வசனத்துல எல்லா ஆசீர்வாதம் வாங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப பேருக்கு தெரியாது. பொண்ணை வெள்ளியை பார்க்கலாம் வசனம் ரொம்ப மேலானது. தாவீது சொல்றாரு. ஆமென். நேரம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அவரை பேசணும். பேசுவீங்களா? சொல்லுங்க. யார் யார் பேசுவீங்க இயேசு பத்தி? உங்க வாயில நீங்க கையை வச்சுட்டீங்க, நீங்க பேசணும்னா கர்த்தர் உங்களை கணக்காப்பார். பேசணும். ரெண்டாவது, பயமுறுத்தும் போது ஒருமனப்படணும். பயந்து போயிடக்கூடாது. அவங்க ஒருமனப்பட்டதுனால்தான் அந்த இடத்துல பெரிய எழுப்புதலை கர்த்தர் தந்தாரு. சோத்திரம். பேசணும். இயேசு பத்தி பேசுவீங்களா? யார் யார் இயேசு பத்தி பேசுவீங்க? 11 பேரா இருந்தவங்க 120 பேரா மாறினாங்க. 120 பேரா இருந்தவங்க 3000 பேரா மாறினாங்க. 3000 பேரா இருந்தவங்க 5000 பேரா மாறினாங்க. அப்ப இந்த வருஷத்துல இந்த சர்ச்சை அப்படியே இருந்துட்டு போக கூடாது. புரியுதா? இன்னைக்கு பல பேர் வந்துக்கிறாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் இந்த சபைக்கு உண்மையாகவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நேற்று நாங்கள் ஜெபிச்சோம். இந்த இடம் இனிமேல் காலி ஆகக்கூடாதுன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணோம். உண்மையாகவே பல பேர் இங்கே கொண்டு வந்துக்க கர்த்தர் தான் கொண்டு வந்துக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் சொன்ன ஆண்டவர் இந்த வாட்டி இந்த இடம் பெருகணும். உண்மை இந்த இடம் மட்டும் இல்லை,
அந்த இடத்துல நடத்தணும், பக்கத்து இடத்துல நடத்தணும். பக்கத்து இடத்துல நடத்துறது வந்து அந்த இடத்துல உள்ள இடம் பத்தாது, வெளியில ஜனங்க உட்கார்ந்து என்ன பண்ணணும், தேவனை துதிக்கணும். இது எல்லா இடத்துலையும் அப்படிதான் பண்றாங்க. தயவு செய்து இது கடைசி காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணலாமா? ப்ரேயர் பண்ணலாமா? இயேசுவே அசையணும், நிரப்பணும். ஆமென். ஆமாம், பேசணும். பேசுவீங்களா? யார் யார் பேசுவீங்க? நான் பார்த்தேன், ஒரு ஆட்டோக்காரை பார்த்தேன். நாங்கள் ஒரு இடம் போயிட்டு வந்தோம், தேனம்பட்டிக்கு. அந்த ஆட்டோ பக்கத்தில் நான் போகிறேன். அந்த ஆட்டோக்காருக்கு பேக்கில் சவாரி 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. இவரில் சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரன்னு பாட்டு போயின்னு போகிறேன். சோத்திரம் சோத்திரன்னு. ஆமென் சொல்லுங்க. நான் அசந்த போயிட்டேன். நம்ம ஆட்டோ ஓட்டுறவங்கள என்ன சொல்லணும், கஸ்டமர் பின்னால் உட்காந்து இருப்பாங்க, நம்ம என்ன சொல்லணும், சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சொல்லுவீங்களா? டாக்டர் கிட்ட போனேன், ஒருத்தருக்கு எலும்பு உடஞ்சி போச்சு. தண்ணி எடுத்துன்னு போனார், வண்டியிலேருந்து விழுந்துட்டாரு. இங்கே எலும்பு உடஞ்சிச்சு. நான் தான் அமிச்சேன். அதனால நான் என்ன பண்ணேன், அவர் ஹாஸ்பிட்டலுக்கு, கேம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போயிட்டேன். எக்ஸ்ரே எடுக்கிற இடத்துக்கு இட்டுன்னு போயிட்டேன். அப்போ டாக்டர் சொன்னார், எக்ஸ்ரே எடுத்துன்னு வந்தார். இந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் தரும்போது நான் வேறு எதுவும் சொல்ல, சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயான்னு. ஏம்பா நீ என்ன எதுவும் சோத்திரம் அல்லேலூயா, சோத்திரம் அல்லேலூயான்னு சாமியை கூப்பிட்றேன். நீ சாமி ஜோரா கூப்பிடாத, வாயை மூடுனாரு. நான் அப்போ கூட உள்ள போய் எக்ஸ்ரே எடுத்துனுவா, ஸ்கேன் எடுத்துனுவானு. நாங்கள் ஸ்கேன் கட்ட போனேன். சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயான்னு. ஸ்கேனுக்காரன் பார்த்தான், ஸ்கேன் எடுக்கிறவன் பார்த்தா பைத்தியம் பிடிச்சிச்சா, சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா இருந்தேன்னு சொல்லிட்டு திரும்ப டாக்டர் கிட்ட வந்தேன். ஏன்னா எலும்பு ஒன்றா என்ன பண்ணுறது, அப்போ இப்படி பார்க்குறாரு இப்படின்ற. அப்படி நான் அவர் எதிர்க்கேன், சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரன்னு. யோ நிறுத்தியா? நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேணாம்ல, ஏன் நான் சாமி இயேசுவை கூப்பிட்றேன், அப்போ தான் இந்த எலும்பு அவருக்கு நல்லா இருக்குண்ணா. நீ சொன்ன மாதிரியே ஒன்றுமே இல்லை, இட்டுன்னு போகிறேன்ட்டார். கை தட்ட மாட்டேன்ல. இது நடந்தது. நான் எங்கே போனாலும் என்ன பண்ணுவேன், சோத்திரம் சோத்திரம் அல்ல சொல்லின்னு போவேன். சொல்லுங்க. நீங்க கூட என்ன பண்ண சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். சோறாக பாரியா, குழம்பு காசு பாரியா, சோத்திரம் சோத்திரம் சொல்லி பாரு. கறி கொஞ்சமா இருந்தா கூட அது பெருகிடும். அரிசி 1/2 கிலோ போடு, சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா எடுத்து பாரு, ரொம்பிடும். நீ எதுவும் பண்ணாத, ஆமென் சொல்லுங்க. சோத்திரம் அல்லேலூயா வராதுந்தா அந்த பானை ரொம்பாது. இது நான் சொல்றது உண்மை, தீர்க்க தரிசனமா சொல்றேன். எது செய்தாலும் நாங்கள் அதில் அல்லேலூயா சோத்திரம் சொல்லி தான் செய்யறது. அது ருசியாக மாறிட்டோம். இப்போ எங்கள் சிஸ்டர் செய்தெல்லாம் ருசியாக மாறுறது காரணமே அவங்க செய்து சமையலுக்கு வித்தியை கற்றுன்னு வரல, சோத்திரம் அல்லேலூயா தான் என்ன பண்ணிக்குது, அதை மாற்றிக்குது. ஜெபம் பண்ணலாமா? வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த காலை வேளை வந்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறோம்.
நிர்மூலமாக்கி நன்மையான காரியம் எங்கள் தேசத்தை நேரிடத்தக்கதாக கர்த்தர் நீ கிரியை செய்யுங்க. அரசாங்கத்தை உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுத்துடுறோம். நீங்கள் என்ற ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எழுப்புகிற தெய்வம். நீங்கள் எவர்களை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் உங்களோட கரத்தினால் ஆகன் என்று எழுதப்பட்டிருக்குது ஐயா. நேபுகாத்நேச்சார் பெருமை கொண்டு எழும்பும் போது அவன் கீழே தள்ளப்பட்டான. வில்லுகளோட மாடுகளோட ஆண்டவர் மிருகத்தோட அவனை நடக்க வச்சதை போல எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆங்காரமான ஆவிகள், பெருமையான ஆவிகள் தேசத்தில் எந்தெந்த கிறிஸ்தவங்களை இதுவரைக்கும் நெருக்கப்பட்டு ரத்த சிந்தப்பட்டு உயிரை விட்டு இருக்கிறாங்களோ அபிதமான ஆட்சி எங்கள் தேசத்துக்கு நீ தரக்கூடாது. எங்கள் தேசத்துக்கு தரக்கூடாது. என் தேவனே எங்களுக்கு இறங்கணும். என் தேவனே எங்களுக்கு இறங்கணும். உங்களுடைய சித்தமான ஆண்டவரே நல்ல அரசாங்கத்தை எங்கள் தேசத்துக்கு நீ தரணும். இதுவரைக்கும் என் தேவனுடைய தயவுள்ள காரம் இந்த 5 வருஷம் எங்கள் தேசத்தை நல்ல ஆட்சி நீ கொடுத்துருக்கிறீங்க. நல்ல ஆட்சி கொடுத்து எங்கள் தேசத்தில் இனி ஆண்டவரே அப்பா இனி வரப்போற நாட்கள் கூட எங்களுக்கு நல்ல ஆட்சியாக தான் இருக்கணும். நல்ல தலைவர் தான் எங்களுக்கு கிடைக்கணும். நல்ல எங்கள் தேசத்துக்கு சேமத்தை நீ தரணும். ஏழை மக்கள் கிறிஸ்துவ மக்கள் யாரும் ஒடுக்கப்படாத அளவுக்கு நல்ல தலைவர் எங்களுக்கு கிடைக்கத்தக்கதாக கர்த்தர் நீ கிரியை செய்யணும்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துரும். எங்கள் தமிழ்நாட்டு முழுவதும் ஒரு பெரிய பாதுகாப்பு நாளைக்கு கிடைக்கட்டும்பா. உங்கள் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கத்தக்கதாக நீ கிரியை செய்யப்பதுக்கா நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. கர்த்தாவே இந்த காணிக்கை ஆசீர்வதிங்க. காணிக்கை கொடுத்தவங்களை ஒரு கரத்தையும் கர்த்தர் உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தால் பிதாவே. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுங்க. ஆமா சோத்திர கர்த்தாவே இந்த ஜபத்தை நீங்கள் அப்பா இந்த இடத்துல நாங்கள் ஒருமனப்பட்டு பண்ண ஜபத்தை நீங்கள் கேட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக நாளைக்கு தேசத்தில் அப்பா அந்த குடியரசு தினத்தில் எந்த தீவிரவாதிகளும் புகுந்து எந்த இடத்துலையும் அப்பா கலவரங்களை கொண்டு வராதபடி இயேசு கிறிஸ்து ரத்தத்தை இந்தியா முழுவதும் நாங்கள் தெளிக்கிறோம். பிரதமர் மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு மாநில முதலமைச்சர் மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பா ஜனாதிபதி மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். கவர்னர் மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரி மேலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம்பா. உங்களுடைய பாதுகாப்புக்குள்ள எங்கள் தேசம் காணப்படணும்பா. எந்த தீவிரவாதியும் வந்து நாளை தினத்தில் கலவரங்களை கொண்டு வராதபடி இன்னைக்கே நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. எந்த இடத்துலையும் எந்த கலவரமோ எந்த பிரச்சனையும் வராதபடி அப்பா நாளைக்கு குடியரசு தினத்தை கொடியாற்றும் போது அப்பா தமிழ்நாட்டில் கொடியாற்றும் போது இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் கொடியாற்றும் போது அந்த இடத்துல எந்த அப்பா தீவிரவாதிகளுடைய எதிர்ப்பு பகை போராட்டங்கள் வராதபடி தேவன் பாதுகாக்கும்படி நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கட்டளை எடுக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளும். அதே போல நாளைக்கு நடத்த போற அந்த தேசத்துக்காக ஜெபிக்க போற அந்த 26ஆம் தேதி நடத்த போற இந்த ஏஜ் சர்ச்சில் நடத்துற கூட்டத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாளைக்கு மழை வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் மழை வரக்கூடாது. அங்க நடக்கிற கூட்டங்கள்ல எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை கலந்து கொண்டு உண்மையா தேசத்துக்காக நாங்க தான் ஜெபிக்கணும். தமிழ்நாட்டுக்காக நாங்க தான் ஜெபிக்கணும். ஆட்சியில ஆள போற முதல்வர்களுக்காக நாங்க தான் ஜெபிக்கணும். நல்ல ஆட்சியை இதுவரைக்கும் கொடுத்து கர்த்தர் எங்களை நடத்துந்த போல இந்த 5 ஆண்டு கூட நல்ல ஆட்சி, கர்த்தருக்கு பிரியமான ஆட்சியா கர்த்தர் உங்க இருதயத்துக்கு ஏத்த தாவீதை அப்பா அவங்களுக்கு கொடுத்தது போல எங்களுக்கு இருதயத்துக்கு ஏத்த உங்க இருதயத்துக்கு ஏத்த ஒரு நல்ல முதலமைச்சரை எங்க தமிழ்நாட்டில் நீங்க கொண்டு வரணும். இந்த தேர்தலில் வருகிற எதிர்ப்பு, எரிச்சல், கட்சிக்காரங்களுக்குள்ள வருகிற கலவரங்கள், கட்சிக்காரங்களுக்குள்ள வர சமாதான கேடுகள், சண்டைகள், போராட்டங்கள், பகைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் சபிக்கப்பட்டு போனோம். எல்லா கட்சி தலைவர்கள் மேலே இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறேன். உங்க கைக்குள்ள கொடுத்தோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் உள்ளமே பச்சு. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல